கில்லான் தங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனையில் நாள்தோறும் நிரம்பி வழியும் நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகும் நிலைமையை சுகாதார அமைச்சு கவனத்தில் கொள்ளுமா என கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதிராவ் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கேள்வி எழுப்பினார். மக்கள் தொகை அதிகமாக கொண்டுள்ள கில்லான் அரச மாநகரில் ஒரே பெரிய மருத்துவமனையாக திகழ்கிறது தங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனை. கில்லான் வட்டாரம் மட்டுமின்றி காப்பார், மேரு, பண்டமாரான், தாமான் சந்தோசா, போர்ட் கில்லான், ஸ்ரீ அண்டாலாஸ், கம்போங் ஜாவா, கில்லான் ஜயா போன்ற சுற்றுப்பகுதிகளை சேர்ந்த நோயாளிகளும் அதிகமாக வருவதால் நோயாளிகளால் நிரம்பி வழியும் சூழ்நிலை தினமும் ஏற்படுகிறது. இப்பிரச்சினைக்கு முதல் காரணமாக விளங்குவது மருத்துவர்களின் பற்றாக்குறை என்பதை நம்மால் உணர முடிகிறது என்று விளக்கி கூறிய கணபதிராவ், இப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். குறிப்பாக மருத்துவர்கள் நீண்ட நேரத்தை தங்களின் வேலைக்காக அர்ப்பணிக்கின்றனர். மேலும் ஷிஃப்ட் முறையிலான பணியையும் அவர்கள் மேற்கொண்டு வருவதால் மன அழுத்தத்திற்கு ஆளாகும் சூழ்நிலையும் ஏற்படுகிறது. இவர்களில் பெரும்பாலோர் தங்களின் குடும்பத்தாருடன் நேரத்தை செலவழிக்க முடியாத ஒரு சூழலும் நிலவுகிறது. பெரும்பாலானவர்கள் இளம் மருத்துவர்களாக இருக்கின்றனர். இந்நிலையில் குத்தகை மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் பணி சுமைகள் அதிகமாகின்றன. இத்தகைய கடுமையான அழுத்தங்கள் இவர்களை முன்கூட்டியே ஓய்வு பெறும் எண்ணத்தை தூண்டுவதும் மருத்துவர்களின் குறைவுக்கு காரணமாகவும் விளங்குகிறது. வேலையிடத்தில் சில குட்டி நெப்போலியன்கள் பகடிவதைக்கு ஆளாகும் சம்பவங்களும் நிகழ்கிறது. சில சந்தர்ப்பங்களில் வேலை பங்கீட்டில் நேர்மையற்ற முறையை சில அதிகாரிகள் கையாள்வதும் முன்கூட்டியே பணி ஓய்வுக்கு காரணமாக அமைகிறது என கணபதிராவ் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். அரசாங்க மருத்துவமனை மருத்துவர்கள், மருத்துவ அதிகாரிகளின் நலனில் சுகாதார அமைச்சு அக்கறை கொள்வது அவசியம் என குறிப்பிட்ட அவர், பல மருத்துவமனைகளில் வெகுநேர காத்திருப்புக்கு மருத்துவர்கள் தேவைக்கு ஏற்ப இல்லாததே காரணமாகின்றது என்பதையும் அவர் முன்வைத்து பேசினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.